3 யோவான் 2வது வசனம். 3 யோவான்ல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்காக என்ன ஜெபிக்கிறார்? உங்களுக்காக என்ன ஜெபிக்கிறார்? எனக்காக என்ன ஜெபிக்கிறார்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கணும். என்ன? எல்லாவற்றிலும் நீங்க வளரணும், எல்லாவற்றிலும் நீங்க தேரணும், எல்லாவற்றிலும் நீங்க உயர்ந்திருக்கணும். நமக்கும் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா ஒண்ணுல நல்லா இருந்தா இன்னொன்னுல நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறையும் இருக்கு. இது நல்லா இருந்தா அது நல்லா இல்லை, அது நல்லா இருந்தா இது நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருக்கு. எல்லாத்துலயும் நல்லா இருக்க முடியலையே அப்படின்னு வேதத்துல கூட நம்ம சில சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு ஐஸ்வர்யமுள்ள மனுஷன், அவன் சம்பிரமமாய் வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. நல்ல அழகான மனைவி, பிள்ளைகள், நல்ல சொந்தக்காரங்க, ஊர்ல நல்ல மரியாதை, நல்ல தொழில், வியாபாரம், சம்பாத்தியம். என்ன, இந்த உலகத்தை நல்லா அனுபவிச்சான். ஆனா எல்லாருக்கும் வருகிற மரணம் அவனுக்கு வந்தது. எங்க போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். இப்ப இது இவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கிற மாதிரியான ஒரு அனுபவமா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல. இன்னொருத்தர் தான் நாகமான். அவன் பல வெற்றிகளை குவித்தவன், ஹீரோ, எல்லாரும் பாராட்டுகிற ஒரு பிரபல்யம். என்ன? ஆனா அவனுக்கு என்னது? சரீரத்துல குஷ்டரோகம். வெளியே தெரியாது, உள்ள இருக்குது. எல்லாத்தையுமே ட்ரெஸ் போட்டு மறைச்சு வச்சிருக்கிறான். இது எல்லாத்துலயும் வாழ்ந்து சுகமா இருக்கிறதா? யூதாஸ் காரியோத்து நல்ல அறிவாளி, இயேசுநாதர் கூட இருக்கிற அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, என்ன வரங்கள் இருக்கு, கிருபைகள் இருக்கு. ஆனா அவனுக்கு இந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஆசை. அவனுக்கு அப்படி ஒரு பலவீனம். எங்கேயாவது காசை பார்த்தா சுற்றுவான். சில பேருக்கு ஏதாவது புது செருப்பை பார்த்தா அப்படி கண்ணு உறுத்தும், தெரியுமா? அது ஒரு பலவீனம். அது மாதிரி இவனுக்கு ஒரு பலவீனம். கடைசியில் அது எங்க கொண்டு போய் அவனை விட்டுருச்சு? தற்கொலையில கொண்டு போய் விட்டுருச்சு. அப்ப எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்திருக்கணும். இப்ப வாழ்ந்திருக்கணும்னு உடனே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? காலையிலேயே படுக்கையில நமக்கு காப்பி கொடுத்து எழுப்புற மாதிரி ஒரு நல்ல மனைவி, பல்லு விளக்கிட்டு ஜாக்கிங் போறதுக்கு ஒரு மைதானம் வீட்டுக்கு பக்கத்திலேயே, அப்புறம் வீடு பங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிற கார்டன்ல உட்கார்ந்து காலையிலேயே பேப்பர் படிக்கணும், கால் மேல கால் போட்டு, கொழு கொழுன்னு நல்ல நாய்கள்லாம் நம்மளை சுற்றி வரணும், தெருநாய் சொல்ல. அப்புறம் காலையிலே விதவிதமான டிஃபன், அப்புறம் கோட் ஷூட்லாம் மாட்டி கையில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சூட்கேஸை தூக்கிட்டு காரில் வேலைக்கு போகணும். ஏசி ரூமில் வேலை, டீ பிரேக்கு, மதியம் நல்ல சூடான சுவையான உணவு, அப்புறம் ஒரு சின்ன தூக்கம், சாயந்தரம் அப்படியே நண்பர்களோட வாக்கிங் போகிறது. அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் மனைவி நம்மளை வரவேற்று காலில் இருக்கிற ஷூவை கழட்டி காலு கையெல்லாம் அமுக்கி விட்டு, அப்புறம் மனைவி பிள்ளைகளோட நல்லா ஜாலியாக பேசி சிரித்து விளாண்டு சாப்பிட்டு, அப்புறம் நைட்டு தூங்க போகிறது. இதை தான் வாழ்க்கைன்னு சில பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க. இது நான் சொன்னது ஒரு ஆம்பளைக்கு. இதே மாதிரி மனைவி அவள் ஒரு கற்பனையில் என்ன செய்வா இருப்பா? அவள் என்ன கற்பனையில் இருப்பா? இதே மாதிரி காலையிலே புருஷன் காப்பி கொண்டு வந்து எழுப்புற மாதிரி, அப்புறம் புருஷன் வீட்டில் வாஷிங் மிஷினில் எல்லாத்தையும் துணியும் போட்டு காலையிலேயே துவைச்சி காய போடுற மாதிரி, அப்புறம் சமைக்கும் போது கூட மாட சேர்ந்து எல்லாம் சமைச்சு. ஆமாம், பிள்ளைகள் ஐயோ நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி மாதிரி உட்காருனா உட்காரு, நின்றுலாம் நிற்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகான குழந்தைகள். அப்புறம் சாப்பாடு இப்பெல்லாம் தூக்கிட்டு பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு, அப்புறம் நம்ம 4 வீடு, 4 ஏரியா, 4 கடை எல்லாம் சுற்றிட்டு
அப்புறம் மதியம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு, இதெல்லாம் பெண்கள் ஒரு கற்பனையில் என்ன செய்வாங்க, பிள்ளைகள்னு வச்சுக்கோங்களேன், அது வேற கற்பனையில் என்ன செய்யும் இருக்கும். ஆமா, இப்படி ஆளுக்கு ஆளுக்கு வாழ்றதுங்கிறதுக்கு ஒரு கற்பனை வச்சிருக்கிறோம். ஆனா அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. அது ஒரு கதைன்னு வேணா சொல்லலாம், ஒரு கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா வாழ்றதுக்கு அது போர் அடிக்கும். அதே மாதிரி ஒரு ரொட்டீன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரத்தில் நமக்கு வாழ்க்கை என்ன செஞ்சிடும், சலிச்சு போயிடும். பவுல பாருங்க, தேவனுக்காக பல பாடுகள் பட்டவர், பயங்கரமான அலைச்சல், எத்தனையோ துரோகங்களை அவர் கண்டவர். என வீண் பழிகள், தியாகங்கள், பசி, நிர்வாணம், நாசம், மோசம். பிலிப்பியர் 4:11 அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன், என்னால திருப்தியா இருக்கு, எந்த நிலையில இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடவும் கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றிலும் என்னால வாழ்ந்திருக்க முடியும். அதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். பவுல் சொல்றாரு, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கையா, என்னால வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். என்ன அப்படி ஒரு திருப்திகரமான வாழ்க்கை. அதனாலதான் வாழ்க்கை முடியும் போது அவர் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக. பாருங்க, இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் போதும் அவர் சொல்றாரு, எனக்கு நித்தியத்தில் என்ன இருக்குது, ஒரு வரவேற்பு இருக்குது, ஒரு முடிசூட்டு விழா இருக்குது, ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது, ஒரு வெற்றி விழா இருக்கிறது, எனக்கு அங்க பலன்கள் இருக்குது, நான் போய் அனுபவிக்கிறதற்கு அங்க ஏராளமான கிருபைகள் என்ன செய்யுது பரலோகத்துல இருக்குன்னு சொல்லி சந்தோஷமா இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அது மாதிரி ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை. சிலருக்கு கடல்ல வாழ்க்கை, ஏன்னா மீன் பிடிக்கிறது, கப்பல்ல வேலை பார்க்க, அந்த மாதிரி கடல்ல வாழ்க்கை. சிலருக்கு வயல்ல வாழ்க்கை, சிலருக்கு விண்வெளியில வாழ்க்கை, சிலருக்கு சுரங்கத்துல வாழ்க்கை, சிலருக்கு ஏசி அறையில வாழ்க்கை, சிலருக்கு அடுப்புல வாழ்க்கை, சிலருக்கு மைதானத்துல வாழ்க்கை, சிலருக்கு மேஜையில வாழ்க்கை, சிலருக்கு வகுப்பறையில வாழ்க்கை, சிலருக்கு ஜப அறையில. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை உண்டு. என்ன எப்படியாயினும் எங்கு நாம் வாழ்ந்தாலும் எல்லாவற்றிலும் சுகமாய் இருப்பது, எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பது என்பது ஜீபூம்பால கிடைக்கிற நன்மை கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜீபூம்பா அப்படின்னு ஒண்ணு எல்லாம் நடந்துடாது. அலாவுதீனும் அற்புத விளக்கும் தெரியுமா கதை? அலாவுதீன் ஒருத்தன் ரொம்ப நல்லவன். ஆமா, பேக்ரவுண்ட் ஸ்டோரி ரொம்ப பெருசு. அவன் எல்லாராலும் ஏமாற்றப்பட்டவன். நல்லவன் அப்படித்தானே காட்டுவாங்க. ஆமா, அவனுக்கு ஒரு பழைய விளக்கு கிடைச்சது. அதை கொண்டு வந்து வீட்டில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதை தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா உள்ள இருந்து ஒரு பூதம் வந்துருச்சு. உடனே பயந்துட்டான். அப்ப அந்த பூதம் சொல்லிச்சு, பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிற பூதம். ஆமா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு, நீ பயங்காட்டாம உள்ளவோ. சரி, நான் போறேன். எப்பெல்லாம் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதோ அப்படியெல்லாம் என்ன செய்ய, இந்த விளக்க நீ தேய்க்கும் போது நான் வந்து உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுச்சு. அன்று முதல் அலாவுதீன் என்ன செஞ்சிருப்பார், மதிய சாப்பாடு வேணும்னா தேய்ச்சிருப்பார். உடனே பூதம் வரும், என்ன வேணும், இந்த ஆசிஃபில் போய் பிரியாணி வாங்கிட்டு வா. போய் வாங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் படுக்கணும், இந்த ஏசியை கொண்டு வந்து மாட்டு. இப்படி ஒரே வாழ்க்கை. அது மாதிரி கிடையாது. நம்மளும் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் இந்த ஜெபத்தை அலாவுதீன் விளக்கு மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கோம், வச்சிருக்கோம். ஆண்டவரே வருவீராக, செய்வீராக, உயர்த்துவீராக, தூக்குவீராக, தருவீராக, கொடுப்பீராக அப்படின்னா ஒரு அடி வச்சுட்டு போயிடுறாரு. அடிப்பீராக சொல்லவே இல்லையே. நான் என்ன பூதமா? அப்பப்ப கூப்பிட்டு அதைத்தாங்க இதைத்தாங்கிற. நிறைய பேர் அதுக்கு தான் ஜெபத்தை பயன்படுத்துறாங்க. நாம விரும்பினதெல்லாம் நடக்கணும். கவனிங்க,
நம்ம நல்லா வாழணும்னா அதுக்கான பிரயாசம் தேவை. நம்ம நல்லா வாழணும்னா அதுக்கான, சொல்லுங்க, ஐஏஎஸ் ஆகணும்னா என்ன செய்யணும்? படிக்கணும்ல. விளையாண்டுக்கிட்டே இருந்தால் ஐஏஎஸ் ஆகிடலாமா? கனவுலன்னா ஆகலாம். ஏன்னா ஜீபூம்பா பூதம் கூட என்ன செய்ய முடியாது, ஒன்று ஐஏஎஸ்ஸா ஆக்க முடியாது. அதனால பிரயாசம், முயற்சி, அதுதான் நம்ம படிக்க போறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில 8 விஷயத்துல கவனம் செலுத்தணும். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணுமா வேண்டாமா? நம்ம சில விஷயங்கள தான் கவனம் செலுத்துறோம், சில விஷயங்கள கவனம் செலுத்துறது இல்லை. 8 விஷயங்கள். இதை நீங்க வீட்டில் எழுதி போடுங்க, சபையிலையும் எழுதி போடுவோம். இந்த 8 விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தி 8க்கும் நம்ம பிரயாசப்பட்டா தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். 1 ஆவிக்குரிய ஜீவியம், 2வது குடும்ப வாழ்க்கை, 3வது சரீர ஆரோக்கியம், 4வது நம்ம செய்யற வேலை சம்பாத்தியம், 5வது மணி மேனேஜ்மெண்ட், நம்ம கையில கிடைக்கிற அந்த காசு பணத்தை நிர்வாகம் பண்ற அந்த காரியம், பண நிர்வாகம், 6வதாக ஊழியம், கர்த்தருக்கு செய்கிற ஊழியம், 7வதாக கல்வி, கற்றுக்கொள்ளுதல், 8வதாக கனி கொடுத்தல். 8வது என்னதுங்க? கனி கொடுத்தல். இந்த 8 காரியங்கள்லையும் நீங்க கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் முடியும் போது என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், குடும்ப வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ணேன், சரீர ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணேன், என் வேலை நல்லா இருக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், பணத்தை நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு ஊழியம் என்ன பண்ணேன், இன்னைக்கு நான் என்ன புதுசா கற்றுக்கொண்டேன், இன்னைக்கு நான் என்ன கனி கொடுத்தேன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். அதுக்கு தான் இந்த கன்சிஸ்டன்சி ட்ராக் போடுறோம். சரியா? அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சபையை என்ன செய்வோம், நகர்த்துவோம். ஆமா. ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்பர் 1 என்னது? ஆவிக்குரிய ஜீவியம். நம்ம வாசித்த வசனத்துல இருந்தே வருவோமே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்ப நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னா எது வாழணும்? ஆத்துமா வாழணும். கவனியா, மனிதனை முதல்ல கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது, இங்க வாங்க ப்ரோ, இப்படி ஒரு மனிதனை மண்ணினால் கர்த்தர் உருவாக்கினார். என்ன உருவாக்கினார்? மண்ணினால் உருவாக்கினார். பொம்மையா உருவாக்கினார் போடல, மனுஷனா உருவாக்கினார். உருவாக்கிட்டு நாசியில ஊதினார். ஊத மாட்டேன். ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்துமாவானான். பைபிள்ல போட்டிருக்கு, அவன் ஜீவ ஆத்துமாவானான். அப்ப ஏற்கனவே ஒரு சரீரம் இருக்கு. அந்த சரீரத்துக்குள்ள ஆண்டவர் எதை வச்சாரு? ஒரு ஆத்துமாவை வச்சார். சரியா? ஆமா. இந்த சரீரம் எதற்காக? உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்காக. இந்த சரீரம் இருந்தா தான் உட்கார முடியும், எழும முடியும், ஓட முடியும், வர முடியும், சாப்பிட முடியும், உடுத்த முடியும், படிக்க முடியும், ஏன்னா உறவுகளோடு நட்பு கொண்டாட முடியும், உறவாட முடியும், பேச முடியும், பழக முடியும். எல்லாத்துக்கும் என்ன வேணும்? சரீரம் வேணும். அதுக்கு தான் இந்த பிறகு எதுக்காக ஆத்துமா கொடுக்கப்பட்டது? ஆத்துமா எதற்கு தெரியுமா? தேவனோடு உறவாடுவதற்காக. ஆத்துமா எதற்காக? சரீரம் எதற்காக? உலகத்தோடு உறவாடுவது. எல்லா கையை நீட்டி சொல்லுங்க, உலகத்தோடு உறவாடுவதற்காக. சரீரம் எதற்காக? ஆத்துமா எதற்காக? தேவனோடு உறவாடுவதற்காக. சரி, ஆனா மனிதன் பாவம் செஞ்சா சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். புசித்தானா? சொல்லுங்க, புசித்தான். செய்யன்னு சொல்லியிருந்தா கூட செஞ்சிருக்க மாட்டான். ஆனா செய்யாத அப்படின்டா ஆளா போய் செய்வான். புசித்தான். சரி, சாகவே சாவாயினாரே, செத்தானா? சாகல. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், சரீரம் சாகாது. எது சாகும்? இப்ப இவன் பாவம் செஞ்ச உடனே எது செத்தது? ஆத்துமா. சரீரம் இருக்குதுங்க,
ஆதாம் ஏவாளுக்கு. ஆனா எது செத்துருச்சு? அதனாலதான் தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. அது வரைக்கும் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவுகிற தேவனோடு உறவாடின மனிதன் இப்ப ஒளிந்து கொண்டான், தன்னை மறைத்து கொண்டான். அவரோடு இவனுக்கு பேச விருப்பம் இல்லை, அவரோடு நடக்க விருப்பம் இல்லை. பார்த்தாரு, இவனுக்கே விருப்பம் இல்லை, நம்ம எதுக்கு இவன்கிட்ட வந்து வலுக்கட்டாயமா இவனோடு எப்படி நம்ம உறவாட முடியும்? ஏன்னா நம்ம ஆண்டவர் யாரையும் பலாத்காரம் பண்ண மாட்டார். சும்மன்றா பைபிள் வாசிடா அப்படின்லாம் என்ன செய்ய மாட்டாரு. அது பலாத்காரம். என்ன காரம்? அதனால ஆண்டவர் சொன்னார், சரிப்பா, நான் இந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனதே நீயும் நானும் உறவாடுவதற்காக. நம்ம ரெண்டு பேருக்கும் உறவு இல்லைன்னு ஆயிப்போச்சு. பிற என்னத்துக்கு இந்த ஏதேன் தோட்டம்? நீ உன் தோட்டத்தை பார்த்துப்போ, நான் இந்த தோட்டத்தை மூடிட்டு நான் என் வேலையை பார்த்து போறேன்னு அவர் போயிட்டார். தோட்டம் அடைக்கப்பட்டது, ஆதாம் துரத்தப்பட்டான், தேவனுக்கும் அவனுக்கும் இடையில் இந்த உறவு துண்டிக்கப்பட்டது. திரும்ப இந்த உறவை புதுப்பிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். புரியுதா? ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே அப்படின்னு லேவியர் ஆகமத்தில் ஒரு வசனம் இருக்கு. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த ஆத்துமாவுக்காக என்ன செஞ்சிருச்சு? பாவம் செஞ்சதுனாலதான் ஆத்துமா செத்துச்சு. அந்த பாவ நிவர்த்தி பெற்ற உடனே, அடைஞ்ச உடனே ஆத்துமா என்ன செஞ்சிருச்சு? இப்ப உயிர் பெற்றது. அதற்கு பேர் தான் ரட்சிப்புன்னு சொல்றோம். ரட்சிக்கப்பட்டவங்களாம் கரங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருமே நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான். அதனாலதான் இந்த தேவனோடு உள்ள உறவுக்குள் வந்திருக்கிறோம். சரியா? சரி, உறவுக்குள்ள வந்துட்டோம், அதாவது ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்துட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம். ஆனா தேவனோடு உறவு இருக்கிறதா? வேணும்ல. என்ன? தேவனோடு உறவு இல்லைன்னா ஆத்தும திரும்ப என்ன செஞ்சிடும்? செத்துரும். புரியுதா? அப்ப தேவனோடு உறவு இல்லைன்னா சபைக்குள்ள இருக்க முடியாது. சபைக்குள்ளே இருக்க முடியும்னா பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய ஜீவியத்துல சோர்ந்து போறதுக்கு, விழுந்து போறதுக்கு, சபையை விட்டு பின்வாங்கி போறதுக்கான காரணம் என்னன்னா, முதல்ல எதை நிறுத்திட்டாங்க? தேவனோடு உறவாடுவதை. தேவனோடு உறவாடுவது எப்படி? பாட்டு, ஸ்தோத்திரம், துதி, ஆவியில நிரம்புறது, விண்ணப்பம் பண்றது. இந்த 5 விரல சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல பாட்டு, ஸ்தோத்திரம், துதி, ஆவியில நிரம்புறது, விண்ணப்பம் பண்றது. புரியுதா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது, குறைந்தது 1 நேரமாவது, என்ன, அல்லது காலை மாலை. உன்னத பரிசுத்தவான்கள்லாம் வேதத்தில் எத்தனை தடவை ஜெபம் பண்ணியிருக்காங்க? 3 வேளை, காலை, மதியம், இரவு. குறைஞ்சது 1 வேளை, 1 மணி நேரமாவது பாட்டு. நீங்க பாடுங்க, உங்க பாட்டு தான், நீங்க பாடுறதுதான் பாட்டு. யாருக்கு பாடுறீங்க? கர்த்தருக்கு தான். அதனால எப்படினாலும் என்ன செய்யலாம்? பாடலாம். என்ன பாட்டு? ஆனா சினிமா பாட்டு எதுவும் பாடிடக்கூடாது. என்ன பாட்டு தான் பாடணும்? கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற பாடல். 2வது ஸ்தோத்திரம். நிறைய ஸ்தோத்திரம் சொல்லணும். கடந்த நாட்களில் கர்த்தர் காத்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவர் நமக்கு வருங்காலங்களில் செய்ய போற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். நிறைய ஸ்தோத்திரம். அப்புறம் துதி, ஆண்டவரை உயர்த்துகிற துதி கொஞ்ச நேரம். அப்புறம் அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்புறம் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பக்கத்துல சுரண்டி சொல்லுங்க, எல்லாவற்றையும் தெரியப்படுத்தணும் ப்ரோ. காலையில எங்க போறீங்க, எங்க இப்ப அதை முடிச்சு எப்ப வருவீங்க, அடுத்து எங்க போவீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன வாங்க போறீங்க, என்ன சமைக்க போறீங்க, எங்க போறீங்க, யாரை பார்க்க போறீங்க, எல்லாம் பைபிள்ல போட்டிருக்க இல்லையா? எல்லாவற்றையும்னு பக்கத்துல கேளுங்க. நீ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்றியான்னு கேளுங்க. நீ ஒன்னும் அவருக்கு சொல்லலைன்னா
அவர் ஒன்றும் உனக்கு சொல்ல மாட்டார். நமக்கு பல நேரம் அவர் ஒண்ணுமே நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாரே, நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நீ அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, கூப்பிட்டு சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லு. புரியுதா? நிறைய பேருக்கு என்னன்னா ஜெபம் போர் அடிக்குது. ஏன் போர் அடிக்கு? என்னது ஜெபிக்கன்னு தெரியல. ஆனா வேதம் என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க. ஆமா, எலெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினீங்களா? நான் தெரியப்படுத்தினேன். ஆண்டவரே, என்னென்ன கட்சி 27 பேர் போட்டி போடுறான், 28வது நோட்டா வேற வச்சிருக்கான். என்ன? ஆமா, ஆண்டவர் தெரியப்படுத்தினேன். ஆண்டவரே, கடந்த 3 முறையா என்னால் என்ன செய்ய முடியல, ஓட்டு போட முடியல, ஏதோ சதி பண்றாங்க. ஏன்னா வாக்காளர் அட்டை என் கையில் இருக்குது. 2 தடவை அப்ளை பண்ணிட்டு 2 தடவை எனக்கு புதுசா என்ன செய்யல, வரல. என் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது. என்ன சொல்லுங்க? கடைசியில் பார்த்தா எனக்கு ஓட்டு இருக்கு, போட்டு விட்டோம். தெரியப்படுத்தினா ஆண்டவரும் தெரியப்படுத்துவார். அப்ப ஆண்டவரோடு உறவாடணும், அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். அப்ப அடுத்து வேதம் வாசிக்கணும். என்ன? வேத புத்தகத்தை திறந்து வேதம் வாசிக்கணும். எங்க கையில பைபிள் வச்சிருக்கிறவங்களாம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பைபிளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பைபிளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பைபிளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்காம நம்மங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், நம்ம எல்லாருக்கும் பைபிள் இருக்கு. நீங்க வேணாலும் கவனிச்சு பாருங்க. இந்துக்களுக்கு எல்லார்ட்டையும் ராமாயண மகாபாரதம் இருக்குதா? அப்புறம் ஏதோ வேதங்கள்லாம் சொல்றாங்க. ரிக் வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம். ஒரு வேதமும் யார்கிட்டையுமே என்ன செய்யாது, இருக்காது. ஆனா நம்ம கைட்ட கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? இதை வாசின்னு கொடுத்திருக்கிறாரு. புரியுதா? அதனால கண்டிப்பா வாசிக்கணும். இதுதான் உறவு. உறவு. சோ தேவனோடு உள்ள உறவு, அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். அப்புறம் 3வது சபையோடு உள்ள உறவு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சபையோடு உள்ள கவனிங்க. சபை கூடுக நேரத்தோடு வரணும். முழு ஈடுபாடோட என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். சக விசுவாசிகளோட ஐக்கியம் பாராட்ட வேண்டும். எங்க இந்த சபையில எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றோம், கைவத்தி காட்டுங்க பார்க்கலாம். இந்த சபையில எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கோ. அப்படியா? சும்மா வைத்து விட்டீங்க. சரி, உங்களுக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் தாரேன். இந்த சபையில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு இந்த வாரம் ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க. சரி, கிஃப்ட் வேண்டாம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஒரு நேரம். அவங்களுக்கெல்லாம் விசேஷமாலாம் சமைக்க வேண்டியதில்லை. வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதை ஒரு டிஃபன் பாக்ஸ் என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க. ஒரு நேரம் கொடுத்தா போதும். சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் காப்பி டீ வாங்கி கொடுக்கலாம், கடைக்கு கூட்டு போய், அல்லது ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். கேங்காக போயிடக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டு. சரியா? ஆமாம், இந்த வாரம் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் அடுத்த வாரம் நான் என்ன கேட்பேன்? யாரெல்லாம் கூட்டிக் கொண்டு போகப்படவில்லை என்று கேட்பேன். யாருக்கெல்லாம் உணவு கிடைக்கவில்லை என்று கேட்பேன். எழும்பேன். அப்பொழுது இப்படி எழும்பி நின்றீர்கள் என்றால் என்ன சொல்லுவேன்? உங்களுக்கு இந்த சபையில் ஃப்ரெண்ட் இல்லை. அப்ப இந்த சபையில் என்ன பிடிங்க? ஃப்ரெண்டு பிடிங்க. எப்ப? இப்பயா? என்ன அடுத்த வாரம் நான் கேட்பேன். அப்ப இன்னைக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருங்க, ஃப்ரெண்டு பிடிச்சி டைம் புக் பண்ணிருங்க. இந்த வாரம் நாம், புரியுதா? ஆமா, கவனிங்க. சபையில நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப் வேணும். அதுக்கு முக்கிய காரணமே ஃப்ரெண்ட்ஷிப் தான். நோ ஃப்ரெண்ட்ஷிப் நோ ஃபெல்லோஷிப். சொல்லுங்க பார்க்கலாம். நோ ஃப்ரெண்ட்ஷிப் நோ ஃபெல்லோஷிப். புரியுதா? நமக்கு நமக்கு பிடிச்சமான ஆட்கள் இல்லாத இடத்துக்கு நம்மளால போகவே முடியாதுங்க. எங்க போனாலும் நமக்கு அங்க ஒரு ஒரு ஃபெல்லோஷிப் வரணும். ஃப்ரெண்ட்ஷிப் வந்தா தான் அந்த ஃபெல்லோஷிப் என்ன செய்யும்,
வரோம். அதனால சபையில உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அப்பதான் ஃபெலோஷிப் இருக்கும். ஸோ நம்பர் 1, உங்க ஆவிக்குரிய ஜீவியம் நல்லா இருந்தா தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் திங். அப்ப உங்க ஜெபத்தை சீர்படுத்துங்க, ஜெப வாழ்க்கையை சீர்படுத்துங்க. ரெண்டாவது வேதத்தை வாசிங்க, தியானிங்க, வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தைகளை கேளுங்க, தீர்மானங்களை பண்ணுங்க, வசனத்தின்படி வாழுங்க. 3வது சபைக்கு ஆர்வமா வாங்க, முழு ஈடுபாடோட ஆராதிங்க, சபையில இருக்கிற விசுவாசிகளோட ஃப்ரெண்ட்ஸா இருங்க. இதுதான் உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டும் வளர்க்கும். இப்போ உங்க ஆத்துமா நல்லா இருக்கணும்னா இதுதான் நம்பர் 1. சரியா? ஸோ முதல்ல நீங்க கவனிக்க வேண்டிய உங்க வாழ்க்கையின் முதல் பகுதி என்ன பகுதி? ஆவிக்குரிய வாழ்க்கை. 2வது குடும்பம். 2வது கவனிக்க வேண்டியது குடும்பம். ஆதியாகமம் 2:18 மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. கவனிங்க, ஏன் ஆண்டவர் குடும்பம்ங்கிற அமைப்பை ஏற்படுத்தினார்? நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். நீங்க எவ்வளவு விவரமான ஆள் தெரியுமா? நீங்க அமைதியா இருக்கிறதே ஒரு வித விவரம் தான். நான் வசனத்துல இருந்து தான் கேள்வி கேட்கிறேன். எதற்காக தேவன் குடும்பம் என்கிற அமைப்பை ஏற்படுத்தினார்? தனிமையாய் இருக்க கூடாது, மனுஷன் தனியா இருக்க கூடாது. ஆனா இன்னைக்கு மனிதன் இந்த குடும்ப பிணைப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள விரும்புகிறான். அதாவது ஏதோ சில ஆதாயத்திற்காக குடும்பத்தை பற்றி கொண்டிருக்கிறானே தவிர ஆத்மார்த்தமாக இல்ல. கிடைக்கிற நன்மையை வாங்கிக்கிட்டு அந்த குடும்பத்தை விட்டு தன்னை தனித்துக் கொள்ள வேண்டும், பிரித்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறான். சில உதாரணங்களை சொல்றேன். இந்த டீன் ஏஜ்னு சொல்லுவாங்கல்ல, என்னது டீன் ஏஜ்? 13 வயசு, 13. இந்த டீன் ஏஜ்ல இருந்தே பாத்தீங்கன்னா தனி ரூம் கேட்பாங்க, தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? டீன் ஏஜ்ல இருந்தே தனியாவே இருப்பாங்க. அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அப்படியே ஒதுங்கும். ஆமா, நம்மளும் போதா குறைக்கு நீ வயசுக்கு வந்துட்ட, உட்காரு, ஓடாத, அங்க உட்காரு, மூளையில உட்காரு, வெளியே போகாத, ஊரை சுத்தாத, மூஞ்ச பாட்டாத, அவங்களுக்கு அது ரொம்ப சௌரியமா போயிடும். ஒரு ஓரமா போய் ஆமா செல்போன் எடுத்துட்டு ஒதுங்கிடுவாங்க. போதா குறைக்கு இன்னைக்கு ரொம்ப அட்வான்டேஜ் என்னது? வெளிநாடுகள்ல ரொம்ப மோசம். இந்த வாலிப வயதுல பெற்றோரை விட்டே பிரிஞ்சு என்ன செஞ்சிடறாங்க? போயிடுறாங்க. தனியா ஃப்ரெண்ட்ஸோட கூட இருந்துக்கிறேன். பாருங்க, குடும்பத்தை விட்டு தங்களை பிரித்துக் கொள்வது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ தனியா இருக்கிறது எதோட கூட தான் இருக்கணும், நீ குடும்பத்தோடு கூட தான் இருக்கணும். கணவனா மனைவியோட இருக்கணும், மனைவியா கணவனோட இருக்கணும், பெற்றோரா பிள்ளைகளோட இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோரோடு கூட இருக்கணும். அப்புறம் இளையகுமாரன் நல்ல உதாரணம்ல, என்ன பண்ணா சொல்லுங்க. கவனிங்க, தனியா இருக்கிறதுன்னு ஒன்னே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தானே இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. தனிமைன்னு சொல்றதே எதுல இருந்து தனிமை? குடும்பத்தை விட்டு தனிமை. இதைத்தான் சொல்றாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுக்கு பேரு குடும்பம் கிடையாது. இவன் இளையகுமாரன் தகப்பன்ட்ட தன்னுடைய ஆஸ்தியை வாங்கிக்கிட்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருந்தான். ஆனா தவறு. அதே மாதிரி பெரியவர்கள், குறிப்பா ஆண்கள், வேலை அப்படின்ட்டு காலையிலே கிளம்பிடுவாங்க. எங்க போறேன்னு கூட என்ன செய்யறது இல்லை. வீட்டில் சொல்லிட்டு போய் எப்போ வர்றோம்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பிட வருவீங்களா சொல்ல மாட்டாங்க. கிளம்பி போயிடுறது. நம்ம ஏதாவது போய் எங்க பிரதர் அப்படின்னா காலையில எந்திரிச்சு போனாரு, எப்ப வருவாரு தெரியாது. அவர் எதுக்கு வீட்டில் வச்சிருக்கிறீங்க? பத்தி விட்டுருங்க. யோசித்து பாருங்க, அது வாழ்க்கை கிடையாது.
கிடையாதுங்க. அது மாதிரி மனைவிகள் என்னத்தையாவது சொல்லி பிரச்சனை பண்ணி இவங்க வீட்டை விட்டு போக மாட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயே தங்களை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, தனிமைப்படுத்திக்கிடுவாங்க. யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அதனால தான் வெளியே போன ஆளு எங்க போகுதுன்னு இவங்க என்ன செய்யறது இல்ல, தொல்லை பண்ணாம இருந்தா சரிதான். அதுக்கு சமைச்சு வச்சிடுறோம், வந்தா சாப்பிடுது, இல்லாட்டினா எங்கேயாவது சாப்பிட்டு வரோம். கவனிங்க, குடும்பமா இருக்க வேண்டும். பக்கத்துல இருக்கிற ஆளு மூஞ்சில கைய நீட்டி சொல்லுங்க, குடும்பமா இரு. புரியுதா? ஆமா, போன வாரம் எங்க வீட்டுல கூட தான் பிரச்சனை வந்துச்சு. நான் சில விஷயங்கள் என் மனைவிக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஆனா என்ன பிரச்சனைனா, குடும்பத்துக்குள்ள எதையுமே மறைக்கவே முடியாதுங்க. ஸோ இதனாலதான் பலர் தங்களை என்ன செஞ்சுக்கிறது, தனிமைப்படுத்திக்கிறது. மறைக்கவே முடியாது, மறைக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லாரு. தெரியட்ட வெளியே சண்டை கண்டே போடுங்க. சண்டை போடாதீங்கன்னு எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்காரா பைபிள்ல? எவ்வளவு நல்ல ஆண்டவர். சண்டையை போடுங்க, ஆனா வீட்டிலே இருங்க, ஒன்னா இருங்க, சேர்ந்து இருங்க, பேசுங்க, வாக்குவாதம் பண்ணுங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன? ஆமா. அதனால தேவ பிள்ளைகளே, பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்மளை தனிமைப்படுத்தி கொள்ள கூடாது. இதனடா வம்பா இருக்குன்னு நம்ம தனிமைப்படுத்தி கொள்ள கூடாது. ஆமா, என்னத்தையாவது சொன்னா கத்துவான்னு சொல்லி தனிமைப்படுத்தி கொள்ள கூடாது. ஆமா, இவருக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு தனிமைப்படுத்தி கொள்ள கூடாது. எதையும் மறைக்க கூடாது, ஒழிக்க கூடாது. குடும்பமா இருக்கணும். என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். எப்படி குடும்பத்தோடு நீங்க நேரம் செலவு பண்ணலாம்? ஒன்று, குடும்ப ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அந்த குடும்ப ஜெபம் தான் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை போதிக்கும் நேரம். புரியுதா? ஆமா, பிள்ளைகளுக்கு சத்தியத்தை, எங்க வீட்டில் மாரல் கிளாஸ்னு வச்சிருக்கோம். மாரல் கிளாஸ் கற்றுக் கொடுக்கிற நேரம். ஒரு தகப்பனா எனக்கு அந்த கடமை இருக்கு. பிள்ளைகள் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் அதுகளுக்கு சொன்னதையே சொல்லிக்கிட்டே, பைத்தியம் மாதிரி ஓட்ட ரெக்கார்டு மாதிரி என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். போதித்து கொண்டே இரு. எது நீதி, எது நம்ம ஒழுக்கம், எது நம்ம பழக்கம், எது நம்ம சபையின் கலாச்சாரம், எது வேதம் சொல்லுது, எதை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, சொல்லிக்கிட்டே இரு. சரி, எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது? எளிமை நில்லுங்க பார்க்கலாம். நல்ல உங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். நல்ல கைதட்டு, நல்லா 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 ஜோரா. ஓகே, இருங்க. உங்களுக்கெல்லாம் அடுத்த வாரம் ஒரு பிரைஸ் தரேன். என்ன, குடும்பத்துக்கு ஒரு பிரைஸ். நேத்தே ரொம்ப தலைகையில நின்று நாங்கள் பரிசுகளை தேடினோம், கிடைக்கல. இன்னொரு ஆஃபர் அறிவிக்கிறேன். நாளையிலிருந்து அடுத்த வாரம் ஃபுல்லா 6 நாள் இருக்கா, நீங்க 4 நாள் குடும்ப ஜெபம் பண்ணாலும் சரி. ஏதாவது ஒரு நாள் 2 நாள் நமக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 நாள் குடும்ப ஜெபம் பண்ணாலும் சரி. அடுத்த வாரம் நான் கேட்பேன், யாரெல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணீங்கன்னு. யாரெல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணீங்களோ அவங்களுக்கும் பரிசு உண்டு. சந்தோஷமா? ஆமா, பரிசு வாங்கிட்டு அதுக்கு அடுத்த வாரம் தூங்கிடக்கூடாது. இங்க பாடுறா, இந்த வாரம் நமக்கு பாஸ்டர் பரிசு தரேன்னு இருக்காரு, அதனால இந்த ஒரு வாரம் என்ன செஞ்சிரு, கரெக்டா வந்து உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள அந்த பழக்கம் உருவாக வேண்டும். புரியுதா? அது சில குடும்பங்கள்ல, அது குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படலன்னா பிரச்சனை இல்லை. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கனாலும் நீங்க 2 பேருமா சேர்ந்து ஜெபிக்கலாம். புரியுதா? ஒருத்தர் வெளியூர் போயிருக்காருன்னா இருக்கிறாள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்கணும். என்ன பழக்கம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. குடும்ப ஜெபம். எதற்காக குடும்ப ஜெபம்? உங்க பிள்ளைகளுக்கு சத்தியத்தை
போதிக்கிறக்காக. அப்புறம் நம்ம பாட்டு பாடுறோம், ஜோம் பண்ணுறோம். ரொம்ப நீளமாலாம் தேவையில்லை, 10 நிமிஷம், 1/4 நேரம் அதிகபட்சம், தாராளம். அடுத்து குடும்பமாய் உட்கார்ந்து சாப்பிடணும். ஏன்னா அப்பதான் பல காரியங்களை என்ன செய்ய முடியும், பேசிக்கிற முடியும். எல்லா நேரமும் வேண்டியதில்லை, எல்லா நாளிலும் நமக்கு அது சௌரியப்படும் சொல்ல முடியாது. எப்பெல்லாம் சௌரியப்படுதோ அப்பெல்லாம் என்ன செய்யணும், சேர்ந்து உட்கார்ந்து. குறிப்பாக சண்டே அப்படின்னா மத்தியானம் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம் சண்டே. அப்புறம் வாரத்தில் என்னைக்கு நமக்கு சௌரியப்படுதோ பண்ணலாம். அல்லது காலையில் எல்லோரும் பரபரப்பாக ஸ்கூலுக்கு போவோம், வேலைக்கு போவோம்னா நைட்டு வந்து என்ன செய்யலாம், அல்லது நைட்டு வீட்டுக்காரர் வரமாட்டார், அவர் லேட் நைட் தான் வருவார் அப்படின்னா காலையில் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம், எல்லாரும் உட்காந்து. சரி, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இல்லை, வாரத்தில் ஒரு நேரமாவது நாங்கள் குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்க மட்டும், அதுக்குன்ட்டு இந்த ஒத்தாளாக இருக்கிறாலாம் எந்திரிச்சிடாதீங்க, நானே குடும்பம் அப்படின்னு எந்திரிச்சிடாதீங்க. குடும்பமாக மனைவி பிள்ளைகள். சில நேரம் நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் கணவன் மனைவி உட்காந்து என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அந்நேரம் பேசிக்கலாம். எங்கே பார்ப்போம், அப்படி வாரத்தில் ஒரு நாளாவது நாங்கள் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோங்கிற மட்டும் எழுமி நில்லுங்க பார்க்கலாம். கீழே உட்காந்துருக்கவங்க எங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க, நல்ல ஜோரா உற்சாகமா. வெரி குட், வெரி குட். உங்களுக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் என் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் தரேன், வாங்கிட்டு உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. சரியா? மற்றவங்கெல்லாம் என்ன செய்யணும், அப்படி உட்கார்ந்து சாப்பிடும்போது இந்த கோழி தவிட்டை தின்னும் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி சாப்பிடும் கோழி? அப்புறம் விக்கிக்கிடும், அப்புறம் கையை கழுவிட்டு எரிஞ்சு போயிடுறது. நிதானமா உட்கார்ந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எப்படி இருந்தாலும் சொல்லுங்க, அப்புறம் பேசுங்க. ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஹலோ, ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உலகத்தை படைச்சதே எதுக்காகத்தான்? ஃபேமிலிக்காகத்தான். அதனாலதான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கிட்டு ஆதாம உண்டாக்குனாரு, ஏவாளை உண்டாக்குனார். அவங்கள பழுகி பெருகுங்கடான்னா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன், போய் பழத்தை போய் சாப்பிட்ருக்காங்க. சரி, மூணாவது, குடும்பமா குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது டூர் போனோம். ஃபேமிலி டூர். என்ன டூர்? ஃபேமிலி டூர். அதுக்குன்னு இந்த குளம் கோத்தரத்தெல்லாம் கூப்பிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆமா, குளம் கோத்தரத்தெல்லாம் கூப்பிட்டுட்டு உங்க ஃபேமிலி குளம் கோத்தரத்தை கூப்பிட்டு கோடி தடவை கூட நீங்க போங்க, ஆனா உங்க ஃபேமிலியா, கணவன் மனைவி பிள்ளைகள், அப்படி கண்டிப்பா 2 நாளோ 3 நாளோ போய் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதா? எங்க அப்படி நான் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் எழுமி நில்லுங்க பார்க்கலாம். என்னம்மா உங்க வீட்டில் யாரும் வரலையா? ஆமா, அதாவது இவங்க காலத்துல அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன, சென்னைக்கு போனீங்கல்ல? ஆமா, அவங்க அம்மா தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஈஸ்டர் சிஸ்டர் எழுமுங்க. அதாவது முந்திலாம் கிடையாது, இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். ஆமா, என்ன பிரகாசனை நிக்கிறாங்க, அக்காவை காணோம், போயிட்டு வரட்டுங்கிறீங்களா? அவர் போட்டு வரு. வெரி குட். இவங்களுக்காக ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். என்னப்பா நீலாம் போனது இல்லையா? எந்திரி, ஒரு தடவை போயிருக்கானா? வருஷத்துக்கு ஒரு தடவை தான். பல வருஷமாச்சா? இப்பதானே? ஓ, நிறைய வாட்டி. ஓகே, உட்காருங்க. கவனிங்க, நமக்குன்னே நம்மளை ஆண்டவர் ஏன் சிவகாசியில் வச்சிருக்காரு தெரியுமா?
செலவே இல்லாம ட்ரெயின்ல ஏறி எங்க போயிட்டு வந்துடலாம்? குற்றாலம் போயிட்டு வந்துடலாம். குற்றாலத்துல தண்ணி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புளியோதரைய கட்டிக்கோங்க, ட்ரெயின்ல ஏறி போங்க, இறங்க, ஏதாவது மரத்தடியை பார்த்து உட்காருங்க, ஒரு பிஸ்லரி வாட்டர் பாட்டிலை வாங்கி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு. அங்க நம்முடைய பூர்வீக சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க, நம்ம கொண்டு வர்ற புளியோதரையை வாங்கி சாப்பிட்றதுக்காக. அவர்கள் நமக்கு கொஞ்சம் பொழுதுபோக்குவார்கள், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு. ஸோ இது பேசிக் நான் சொல்றது, குடும்பத்தோட நேரம் செலவு. ஸோ முதல்ல நம்ம எல்லாற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறதுக்கு கவனிக்க வேண்டிய முதல் பகுதி என்னது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஜபம், வேத வாசிப்பு, சபை ஐக்கியம். ரெண்டாவது, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பம் சரியில்லைன்னா நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியாது. மூணாவது, ஆதியாகமம் 2:17 நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில். சரீர ஆரோக்கியத்திற்கு விலக்கப்பட்ட பொருட்கள் உண்டு, பழக்கங்கள் உண்டு. ரெண்டு விஷயம். சரீர ஆரோக்கியத்திற்கு பாருங்க, நம்ம உடல் நல்லா இருக்கிறதுக்கு ரெண்டு விஷயத்துல விலக்கு இருக்கு. ஒன்று பொருட்கள், சில பொருட்கள் விலக்கப்பட்டது, அதை சாப்பிட்டா நீ சாகவே. சில பழக்க வழக்கங்கள், இதை செஞ்சா நீ சாகவே சாவ. இதை நம்ம வாழ்க்கையை விட்டு என்ன செஞ்சிடணும்? நீக்கிவிட வேண்டும். நாம் நம்முடைய சரீரத்தை குறித்து அக்கறையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லி இருக்கிறது, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னா ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, சரியா? சில விஷயங்களை இதுக்காக நான் சொல்றேன். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமற்ற உணவு, இதை குறித்து நீங்கள் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். எதை உட்கொள்ளணும், எதை உட்கொள்ளக்கூடாதுங்கிறத குறித்த அறிவுள்ளவர்களாக இருக்கணும், கான்சியஸ் உள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் சரியானது தான் சாப்பிட்டேனா சாப்பிடலையாங்கிறத குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்புறம் உடற்பயிற்சி கண்டிப்பா வேணும். உடல் உழைப்பு. இன்னைக்கு இருக்கிற எல்லா வியாதிக்கும் காரணம் என்னதான் சொல்றாங்க? உழைப்பு இல்லை, உடற்பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோம்பலை என்ன செய்யணும்? தூக்கி எறிய வேண்டும். சோம்பலை தூக்கி எறிய வேண்டும். சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. ஆமா, எத்தனை தடவைனாலும் எலும்புங்க, உட்காருங்க. எலும்பி உட்கார்றதுக்கு சோம்பேறித்தனப்படவே யாரையும் வேலை வாங்காதீங்க. ஒரு நல்ல ஆலோசனை உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க போய் எடுத்து என்ன அனுபவிங்க. இன்னொருத்தரை இதை எடுத்துத்தா அப்படி சொல்லாதீங்க. இது ஏதோ முந்தி வயசானதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ வயசு பிள்ளைங்க தான் அதை நிறையா என்ன செய்யுது சொல்லுது, ஏமா அதை எடுத்துத்தா, இதை எடுத்துத்தா. நீ எடுத்து தந்த உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்றீங்க? கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். பெற்றோரே உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யாதீங்க. எத்தனை பெற்றோர் இன்னைக்கு மனம் திரும்புறீங்க? கை வைத்து ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், உங்களுக்கெல்லாம் நல்ல காலம். உங்க பிள்ளை என்ன கேட்டாலும் சரி செய்யாதீங்க. நீ எந்திரிச்சு போ, நீ எடுத்து அதுக்கு சமைச்சு கொடுக்கறது இதெல்லாம் வேற, அதெல்லாம் நீங்க செய்யணும். ஆனா இந்த சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஏதாவது சொல்லுங்கள்ல, ஆமா அதே மாதிரி அவ்வளவுதான். அதனால உடற்பயிற்சி, அப்புறம் முறையான மருத்துவம். என்ன மருத்துவம்? இந்த குறிப்போட முடிச்சிருவோம். கவனமா கேளுங்க. நிறைய பேருக்கு மனக்குழப்பமா இருக்குது, இவர் என்ன இப்படி இழுத்துக்கிட்டே போறாருன்னு. ஒரு நாளைக்கு ஒரு 3 பாட்டில் வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 3 பாட்டில், ஆளுக்கு 3 பாட்டில் வச்சுக்கோங்க வீட்டில். என்ன பாட்டில்? மனுஷனுக்கு எல்லாமே தப்பாவே தான் என்ன செய்யுது. ஆமா, நீங்களாம் நல்லவங்க தான். 3 பாட்டில் வச்சுக்கோங்க. அதான் இப்போ பிஸ்லரி பாட்டில்லாம் ஃப்ரீயாகவே தரானே, என்ன சீப்பாகவே. அதனால் 3 பாட்டில் வச்சுக்கோங்க. அதை குடிச்சு முடிக்கணும். ஏன்னா இது வெயில் காலம். இப்போயே நீங்கள் குடிச்சு பழகிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அப்படியே என்ன செஞ்சிடும், பழகிறோம். அதில் 2 பாட்டில் கண்டிப்பாக குடிச்சிருக்கணும். 3வது பாட்டில்
ஓரளவுக்கு அதை என்ன செஞ்சுருக்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது தெரியுமா, காலையில் முழுசும் குடிக்காமல் இருந்துட்டு நைட்டு 7 மணிக்கு மேலே டவுக்கு 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 டவுக்குன்னு குடிக்கூடாது. குடித்தா நைட்டு என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது. அது இரவு தூக்கத்தை கெடுக்கும், அது நல்லதில்லை. சாயந்தரத்துக்குள்ளேயே 3 வாட்டில் என்ன செஞ்சிடணும், குடிச்சு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரியா? இதை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் கான்சியஸ் ஆக்குங்க. சின்ன பிள்ளைகளுக்கு, பெரியவங்க கான்சியஸாக இருங்க. என்ன? ஆமாம். அப்புறம் முறையான மருத்துவம் ரொம்ப அவசியம். சில பேர் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, அல்லது இந்த மெடிக்கல் ஸ்டோரில் வாங்குற மாத்திரையை சாப்பிட்றது, அல்லது தங்களுக்கு இதுதான் இருக்கும்னு இவங்களா ஒன்று யோசித்துக்கிறது. அதெல்லாம் இப்போ எல்லாத்துக்குமே முறையான மருத்துவம் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மேலே கர்த்தர் இருக்கிறார். என்னதான் நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் யார் குணமாக்குறதுக்கு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். அதனால் உடலை சுத்தமாக வைக்கிறது, ஏன்னா ப்ராப்பராக ஷேவ் பண்ணணும், நகம் வெட்டணும். ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை பல் விளக்கணும், 2 முறை, காலையில் ராத்திரி 2 முறை என்ன செய்யணும், பல் விளக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என்ன, இது வெயில் காலம் என்ன குளிங்க. இந்த பெண்கள் முடி வச்சிருக்கிறதுனால என்னைக்கு குளித்தேன் அப்படின்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டை யோசிக்காதீங்க. பொதுவாக அவங்களுக்கு முடி வச்சிருக்கிறதுனால குளிக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் தலையில் எல்லாம் கட்டிட்டு என்ன செய்யலாம், நீங்கள் எல்லாம் உடம்பு நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது தான். அது மாதிரி உடுத்துறதும் சுத்தமான ஆடைகளை என்ன செய்யணும், உடுத்தணும். ஆமாம், குளிக்காமல் பல நாள் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்போ வச்சுருக்காங்க, புஷ் 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 நாத்த மருந்து அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கொரோனாவை பரப்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஸோ அதனால் குறிப்பாக உடல் உழைப்பு இல்லாதது தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். உடல் பருமன், சர்க்கரை நோய், அப்புறம் இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா இரத்த குழாய் அடைப்புன்னு. அதிக நேரம் உட்கார்ந்துக்கிட்டே இருந்தால் காலில் இருக்கிற நரம்புகள்லாம் என்ன ஆயிடுது, அடைச்சிக்கிடுது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள். மனச்சோர்வுன்னு ஒன்று இருக்குதுங்க. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஏன் வந்துச்சு தெரியுமா? கவனிங்க, வலியை, உடல் வலியை தாங்குகிறவர்களுக்கு தான் மன வலிமை ஏற்படும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்னது, இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு எந்த உடல் வலியும் இல்லாதது தான் அவர்களுடைய மனச்சோர்வுக்கான, ஏன்னா அவங்களுக்கு மனதை திடப்படுத்த முடியல, ஏன்னா உடம்புல வலியை தாங்கி அனுபவம் இல்லை, அதனாலதான் மனச்சோர்வு அடைகிறாங்க. அதனால நல்ல உடல் உழைப்ப நீங்க ஏதாவது ஒரு விதத்தில் பிளான் பண்ணி செயல்படுத்துங்க. அப்ப நீங்க என்ன செய்ய முடியும், சரீரத்தை ஆரோக்கியமாய் வைத்துக்கொள்ள முடியும். ஸோ 3 காரியங்களை இன்னைக்கு பார்த்தோம். இன்னும் அடுத்த 5 காரியங்களை நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுல ரொம்ப நீங்க கவனமா, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க சத்தமா. அப்ப நீங்க என்ன செய்யணும், கருத்துள்ளவர்களா இருக்கணும்.